தினமொரு வசனம். எபிரேயர் 10வது அதிகாரம் வசனம் 24, 25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். விளக்கம். உலகத்தில் நாம் தனிமையாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் புள்ளி விவரத்தின்படி உலகத்தின் ஜனத்தொகை 6 பில்லியன் மக்கள். ஆனால் பல மக்கள் தனிமையாய் இருக்கிறார்கள் என்பது உண்மை. ஒரு பெண் தனக்கு நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் இருந்தாலும் தான் தனிமையாய் இருப்பதாக என்னிடம் கூறினாள். தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவள் தேவன் தன்னை எதற்காக உயிருடன் வைத்திருக்கிறார் என்று புலம்புகிறாள். நீங்கள் தனிமையாய் இருப்பீர்கள் என்றால் நாங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஊக்கமளிக்க முடியும். தேவனுடைய வார்த்தையின்படி பின்வரும் 3 வழிமுறைகள் உங்களுடைய தனிமையை போக்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். திருப்தியை கற்றுக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4:10-13 வசனங்களை வாசித்து பின்பு நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து எந்த சூழ்நிலையிலும் திருப்தியோடிருப்பதற்கு அவர் உங்களுக்கு உதவ வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். எபிரேயர் 13 வசனம் 1 முதல் 3 வரை வாசித்து பின்பு உங்களுடைய உதவி தேவைப்படும் ஒருவருக்கு உதவி செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலம் நீங்களும் அவரும் தனிமையிலிருந்து விடுபட முடியும். தேவனுடைய மக்களோடு ஆராதியுங்கள். மற்ற விசுவாசிகளோடு ஆராதிப்பதன் மதிப்பை எபிரேயர் 10:21 முதல் 25 வரை உள்ள வசனங்கள் வலியுறுத்துகின்றன. உங்களோடு சேர்ந்து தேவனை துதிக்கக்கூடிய ஒருவரை கண்டுபிடியுங்கள். நீங்கள் தனிமையாக உணர்வீர்கள் என்றால் நீங்கள் திருப்தி அடைவதற்கு இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். மற்ற விசுவாசிகளோடு தேவனை ஆராதியுங்கள். இந்த வழிமுறைகள் உங்களுடைய சிந்தனையை வழிநடத்தும். நீங்கள் தேவனோடு இருக்கும்போது நீங்கள் தனிமையாய் இருப்பதில்லை என்பதை அது உங்களுக்கு நினைவூட்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.